عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் குர்ஆனுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த 18வது அத்தியாயம் 32வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்த்துருந்தோம். அந்த வரலாறை அரபி ப்ளஸ் தமிழோடு நாம் வாசித்து கூடுதல் விளக்கங்கள் இருந்தால் அதையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வதரிப் லஹும் மஸல ரஜுலைன் ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைன் மின் அனாபின் வ ஹஃபஃப்னாஹுமா பிநஹ்லின் வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ. அவர்களுக்கு இரு மனிதர்களை எடுத்துக்காட்டாக கூறுவீராக. அவ்விருவரில் ஒருவருக்கு 2 திராட்சை தோட்டங்களை கொடுத்தோம், அவற்றை சுற்றிலும் பேரீச்சை மரங்களை அமைத்தோம், அவ்விரண்டுக்கும் இடையே பயிர்களையும் அமைத்தோம். கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத் உகுலஹா வலம் ததுலிம் மின்ஹு ஷைஆ வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா. அவ்விரு தோட்டங்களும் தமது விளைச்சலை கொடுத்தன, அதில் அவை எந்த குறையும் வைக்கவில்லை. அவ்விரண்டுக்கும் இடையே ஆற்றை பாய்ந்தோட செய்தோம். வகான லஹு சமர் ஃபகால லி ஸாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மாலம் வ அஅஸ்ஸு நஃபரா. அவனுக்கு இன்னும் பல விளைச்சல்களும் இருந்தன. அவன் தன் நண்பருடன் கலந்துரையாடும் போது, நான் உன்னை விட அதிக செல்வத்தை கொண்டவன், ஆட்களாலும் வலிமை மிக்கவன் என்று கூறினான். வதஹல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸிஹி قال ما أظن أن تبيد هذه أبدا وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لأجدن خيرا منها منقلبا. அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்து, இது ஒருபொழுதும் அழிந்துவிடும் என நான் எண்ணவில்லை, உலகம் அழியும் நேரம் ஏற்படும் என்றும் நான் எண்ணவில்லை. நான் என் இறைவனிடம் கொண்டு செல்லப்பட்டாலும் இதைவிட சிறந்த இடத்தையே பெற்றுக்கொள்வேன் என்று கூறினான். இதுவரைக்கும் அவனுடைய உரையாடலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அப்ப இதுல சுருக்கமாக நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த 2 பேருடைய வரலாறு நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. ஏன் சொல்லணும், எதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இவர்கள் செய்த அந்த காரியம், தனக்கு வாழ்வாதாரமும் செல்வமும் ஆட்பலமும் அல்லாஹ் கொடுத்த உடனே அவனுடைய நிலையும் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பாடுகளும் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அல்லாஹ் எப்படி தொடர்ச்சியாக இவனுடைய அந்த பண்பை பற்றி பேசுகிறான்னு பாருங்க. அவ இவ்வளவு விளைச்சல்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பயிர்களை, பேரிச்சை மரங்கள், திராட்சை மரங்கள், ஆறு, அதுல நிறைய கனிகள், விளைச்சல்கள் இவ்வளவு கிடைச்சிருக்கு. கிடைத்தவன் என்ன செய்யலன்னு சொன்னா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக இல்லை. அல்லாஹுவை மறந்து இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களும், இறைவன் எதை நம்ப சொல்லுகிறானோ அந்த நம்ப சொல்லுகின்ற ஈமான் கொள்ள வேண்டிய காரியங்கள்ல அவன் பலவீனப்படுகிறான் என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப அவன் எந்த அளவுக்கு அந்த தோட்டத்திற்குள் நுழையும் போது சொன்ன வார்த்தைகள் மொத்தம் 3. அதுல ஒண்ணுதான் என்னுடைய தோட்டம் அழியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. 2வது மறுமை நாள் நிகழாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. 3வது என்னன்னு சொன்னா, இதைவிட சிறந்தது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். எப்போ நான் மரணித்த அவனிடத்தில் சென்றாலும் இதைவிட சிறந்தது அல்லாஹ் என்னிடத்தில் கொடுப்பான் என்று இறைவன் மீது இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் என்ன சொல்லுகிறான், நான் மௌத்தா போய் அல்லாஹுக்கு முன்னால போய் நின்னாலும் இதைவிட சிறந்த தோட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் இருந்திருக்கிறான். ஆனா இந்த 3த்துலயும்
அவன் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு சொன்னா, இறைவன் மீது சாடல, இறைவன் மீது நம்பிக்கை வைக்கல. அல்லாஹ் கொடுப்பான், இதுவே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இதை விட சிறந்ததை கூட அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற ஒரு விஷயத்தை மறந்து விட்டான். இன்னொரு தப்பு என்ன செஞ்சானா, அவன் பெருமை அடிக்கிறான். தன்னுடைய சக நண்பனை பார்த்து, உன்னை விட நான் பெரிய ஆளு, உன்னை விட விளைச்சல்களாலும் செல்வத்தாலும் ஆட்பலத்தாலும் எனக்கு அல்லாஹ் அதிகமா கொடுத்திருக்கிறான் அப்படின்ற ஒரு பெருமை வருகிறது. அப்ப இந்த பெருமையெல்லாம் இவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் இவனுடைய சக நண்பன், இவனோடு இருக்கக்கூடிய நண்பன் அவனுக்கு அறிவுரை கூறுகிறான், எச்சரிக்கை கூறுகிறான். அது என்ன எச்சரிக்கை, என்ன அறிவுரை அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு வர்ணித்து காட்டுவதை பார்க்கிறோம். என்ன வரலாறு அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.